இப்போது ஒரு சந்தேகம் வரும், கங்கை அம்மனை யாரெல்லாம் வணங்கலாம்? இப்போ கங்கை அம்மன் அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு நம்ம ஏற்கனவே கங்கை அம்மன் பார்த்துருக்கோம். பஞ்சபூதங்களில் ஒன்றாக நிற்கக்கூடிய நீர். இந்த ஊரில் ஆரம்ப காலங்களில் நீர் இல்லாத போது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கங்கை அம்மனை வேண்டி கங்கை அம்மன் பாதத்திலிருந்து இந்த ஊர் நல்ல நீர் என்று சொல்லக்கூடிய சுத்தமான நீரை கொடுத்து ஊரை காத்த தேவதை கங்கை அம்மன். கங்கை அம்மன் என்று சொல்லும் பொழுது நமக்கு நன்றாக நினைவுக்கு வருவது நீர் ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசி. இந்த 3 ராசியுமே நீர் ராசி. பொதுவாகவே இந்த போர் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த 3 ராசியில் கேட்டாலே கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் கங்கை அம்மனினுடைய அருள் பிரசாதத்தை வேண்டிக் கொண்டால், குறிப்பாக விவசாய பூமி செழிப்பதற்கு இந்த நீர் ராசிகளில் சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்களை முழுமையாக உணர முடியும். வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நீர் வீடு. இந்த நீர் வீடுகளில் எப்பொழுதெல்லாம் சந்திரன் பிரவேசிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மலர்ச்சியான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய சக்தியை படைத்தது கங்கை அம்மன். அதனால தான் கங்கை அம்மனை வணங்குறவர்களுக்கு இந்த வெளிநாடு யோகம், வெளியூர் பயணங்கள் செய்து அதனால் வெற்றி, இவையெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு அருள் சக்தியை சுரக்கும் தாயார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூ நிறத்தாலை, புவியடங்க காத்தாலை, அங்கையில் பாசாம் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தெய்வம் என்று சொல்லக்கூடிய சக்தி சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. அப்படி இருக்க சக்தி பீடங்களாக இருக்கக்கூடிய கங்கை அம்மன் வீற்றிருக்கும் இந்த ஸ்தலம் நமக்கு அருள் சுரக்கும், வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய வல்லமை படைத்த தாயார் என்பது உறுதியானது. எங்கும் நிறைந்தவளே, தஞ்சம் அடைந்தேன் தாயே, உன்னையே கொஞ்சம் இறங்கிடுவாய், மனசஞ்சலம் தீர்த்திடுவாய். மங்களம் தந்திடும் ராஜேஸ்வரியே, எங்கும் நிறைந்தவளே, தஞ்சம் அடைந்தேன் தாயே, உன்னையே கொஞ்சம் இறங்கிடுவாய், மனசஞ்சலம் தீர்த்திடுவாய். ஓம் சக்தி சக்தி, 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 ஓம் சக்தி சக்தி. மங்களம் தந்திடும் ராஜேஸ்வரியே, எங்கும் நிறைந்தவளே, தஞ்சம் அடைந்தேன் தாயே, உன்னையே கொஞ்சம் இறங்கிடுவாய், மனசஞ்சலம் தீர்த்திடுவாய். விழிகளால் விடியலை தரும் தேவியே, வழித்துணையா என்றும் வருவாய் ராஜேஸ்வரியே. விழிகளால் விடியலை தரும் தேவியே,
வழித்துணையா என்றும் வருவாய் ராஜேஸ்வரியே. ஈரேழு புவனம் எல்லாம் உன்னாட்சியே, ஈரேழு புவனம் எல்லாம் உன்னாட்சியே. உன் திருப்பாதம் கண்டவர்க்கு பயமில்லையே, என்றும் பயமில்லையே.